Hello friends, welcome to Ramas Arsava Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான கிட்ஸ்க்கெல்லாம் ஃபேவரட்டான banana pancake எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற friends subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அதுல all option-ஐ select பண்ணிக்கோங்க. இந்த pancake செய்யிறதுக்கு நம்ம ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை ரெண்டு பிச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு யூஸ் பண்ண போறேன். அதனால ஒரு எக் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுல தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் தான் சேர்த்துக்கிறேன். நீங்க ஸ்வீட் ஃப்ளேவர் நிறைய உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இன்னும் கூட சர்க்கரை அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி நீங்க ஒரு 2 ஏலக்காவை கூட நீங்க சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸில. சோ இந்த மாதிரி நல்லா நம்ம அடிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேட்டருக்காக ஒரு கப்ல 1 கப் மைதா அளவு எடுத்துக்கோங்க. நீங்க இதே pancake கோதுமை மாவுல கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நான் இன்னைக்கு மைதா மாவுல செய்ய போறேன். சோ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த banana paste சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியே கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா அந்த pancake பேட்டர் எப்படி இருக்கும் அந்த தோசை மாவு பக்குவத்துல அந்த மாதிரி நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம். சோ இந்த அளவுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பாலோட அளவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தேவைப்படும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேக்கிங் பவுடர் கடைசியா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு நம்ம pancake எடுத்து ஊத்த போறோம். இந்த pancake நீங்க honey யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா maple syrup இருக்கு, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். panல கொஞ்சமா பட்டர் தடவிட்டு நல்லா அத டிஷ்யூ வச்சு தொடச்சுக்கோங்க. தொடச்ச பிறகு நம்ம pancake பேட்டர் ஊத்திக்கலாம். இது அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். சோ இந்த மாதிரி சூப்பரா பபிள் சூப்பரா உங்களுக்கு வரும். இது வந்தோனே உங்களுக்கு pancake லேசா திருப்பி விட்டுக்கோங்க. சீக்கிரமாவே இது குக் ஆயிடும். சோ ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்க ஹெல்த்தியான ரெசிபிக்கு நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மைதா மாவு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட இந்த pancake செஞ்சுக்கலாம். இதுக்கு மேல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து ஹனி சேர்த்து கொடுங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனல்ல நார்மலான செய்யக்கூடிய banana சேர்க்காம செய்யக்கூடிய pancake ரெசிபி இருக்கு. அதையும் போய் பாருங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாக்லேட் pancake-ம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.